ஆஹா, ஓஹோ, இந்த மாதிரி வண்டப்பம் கத்தார்ல இருந்து சாப்பிடுறதுக்கு கிடைச்சா வேற லெவல் ஃபீல் தாங்க. சாப்பிடணும் போலே இருக்கு. நான் இன்றைக்கு வண்டப்பம் செய்யும் போது ரெடி ஆகிட்டேன். தேங்காவை மணிமணியாக திரியாச்சு, புட்டு பொடி அதாவது புட்டு மாவு வாங்கியாச்சு, தேவையான அளவுக்கு கோதுமை மாவை ஆட் பண்ணி அது கூட புட்டு மாவையும் ஆட் பண்ணி மணிமணியாக திருவி வச்சு தேங்காவையும் போட்டு கொஞ்சம் ஈஸ்டையும் ஆட் பண்ணி அப்பதான் கொஞ்சம் ஊதி வலும்பும் தேவையான அளவுக்கு சீனியையும் போட்டு தண்ணியையும் ஊற்றி எடுத்தாச்சு. அப்படியே லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே நல்லா கரண்டி ஓட்டி மிக்ஸ் ஆக்கிட்டு இன்னும் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததும் கிரைண்டர்ல ஊற்றி நல்லா 1-2 தரம் அட்டியன்னு அடிச்சு எடுத்தாச்சு. அப்பதான் நல்லா பட்டு போல வரும். மாவு நல்லா அரைச்சி ரெடியானதும் அதை டப்பாவில் ஊற்றி நாம அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்தா ஆஃப் டப்பா வச்சது ஃபுல்லா இருந்துச்சு, ஊதி போய். இப்பதான் மெயின் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு நானும் உட்காந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அரைச்ச மாவு டப்பாவில் காட்டும் போது ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ அரவாசிரிக்கண்டு நீங்க கேட்கறது விளங்குது. ஏனண்டா இது 3-4வது ரவுண்ட் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆயுதம் இருந்தா தான் உங்களுக்கு வண்டப்பம் அவிச்சு எடுக்கலும். எல்லா தட்டிலையும் தேவையான அளவுக்கு அரைச்ச மாவை ஊற்றியாச்சு. அது கூட ஸ்மால் பீஸ் ஆக்கி எடுத்து ஈச்சம்பளத்தை ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட் பிடிக்குமெண்டா நீங்களே வேண்டிய ட்ரை ஃப்ரூட் ஆட் பண்ணிடலும். சட்டியில் எடுத்து அப்படியே மூடி வச்சுட்டு 10-15 மினிட் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா ஆஹா நல்லா பொங்கி போய் நல்லா வெந்து இருந்துச்சு. சட்டியில இருந்தே வண்டப்ப தட்டை இறக்கி சுட சுட அப்படியே லெஃப்ட் ரைட்டுக்கா ஓட்டி அழுங்காம குழுங்காம மெயினா உடையாம ஒவ்வொரு வண்டப்பம் எடுத்து பிளேட்ல வச்சாச்சு. சுட சுட சுட்டெடுத்த வண்டப்பத்தை பாக்குறதுக்கு நான் ஊறுது. வீட்டுல இருந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிடுறதுக்கு எடுத்துக்கு உட்கார்ந்துட்டேன். வண்டப்பத்தை உடைச்சு பார்த்தா சுட சுட ஆவி பறக்குது. நானும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஹா ஓஹோண்டு நல்ல டேஸ்டா இருந்துச்சு. சுட சுட ஊதி தான் நானும் சாப்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கத்தாரில் இருக்கீங்கன்னா வண்டப்பம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம பேஜ் சேனலையும் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பை பாய்.